கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு வேத தியானத்துக்கு நம்ம பார்க்க போகிறது ஈசாக்குடைய லைஃபு. ஈசாக்கு ஆபிரகாமுக்கு 100வது வயதில் பிறந்த மகன் தான். அவர் அவங்க அப்பா வெட்டின துறவு மூடப்பட்டிருந்தனால அந்த துறவை திரும்ப அவர் தோண்டலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அதை குறித்து மேய்ப்பர்கள் வேறு மேய்ப்பர்கள் இது எங்களுடைய இடம், நீங்கள் வரக்கூடாதுன்னு தடை பண்ணாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வேறு ஒரு இடத்துக்கு 2வதாக போகும்போது அங்கேயும் தடை பண்ணாங்க. அதுக்கப்புறம் 3வதாக அவங்க ஒரு இடத்துல துறவு வெட்டின போது யாரும் அதை குறித்து தடை பண்ணலை. அப்பொழுது அவர் சொல்கிற வசனம் நம்ம தேசத்தில் பழுகும்படி இப்பொழுது தேவன் நமக்கு இடம் உண்டாக்கினா அப்படின்னு சொல்லி அதுக்கு ரெகபோத்னு பேர் வைக்கிறாரு. அதுபோல் தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம என்ன காரியம் பண்ணாலும் அதை ஏதாச்சும் தடை பண்ணுற மாதிரி ஏதாச்சும் காரியங்கள் தடைகள் வந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் வரும்போது அந்த காரியம் ஜெயமாய் முடியும். ஆமீன்.